ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பானது நித்திய பிதா என்கிற தகுதி அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள், இந்த உண்மைகள் நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நிதானமாக கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் குறிக்கப்பட்ட சில நாமங்கள் இருக்கின்றன அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அதை வாசிக்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படின்ற பல நாமங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நாமமானது நித்திய பிதா என்பது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த நாமத்தின் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகமுமே ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. இந்த நாமத்தினாலேயே ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த உலகமானது இழந்து போன ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணமானது இருந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான டேர்ம்ஸ்க்கு நம்ம உள்ள என்ட்ரா போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம்ன்றது ஒன்று சொல்லியிருக்கார். அடுத்து பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த ஜீவன் குமாரனில் இருக்கின்றது என்பதே அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ அங்கே நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம்ன்றது ஒரு பகுதி. இப்போ நாம் படித்த இந்த 1 யோவான் 5:11 அந்த ஜீவன் குமாரனில் இருக்கின்றது என்பதே அப்படின்றது ஒன்று. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் உயிர்த்தெழுந்து வர வேண்டும், அவர்கள் உயிர் பெற்று வர வேண்டும். அப்போ அவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தகுதிக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலில் கொண்டு செல்லப்பட வேண்டும். இது எப்படின்னு தான் முக்கியமான ஒரு ஆச்சரியமான உண்மை. பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ உரிமைகள் இருந்தது. லைஃப் ரைட்ஸ், ஜீவ உரிமைகள் இருந்தது. அது என்ன ஜீவ உரிமைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் மீது இருக்கக்கூடிய உரிமை, அதான் லைஃப் ரைட்ஸ். ஸோ இந்த உயிர் மீது அவருக்கு உரிமை இருந்தது. அந்த உயிரை அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் எடுத்துவிட முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அப்போ அவருக்கான அந்த ஜீவ உரிமைகள் என்ன பண்ணியிருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் போது பிதாவிடம் என்ன பண்ணார்னா அர்ப்பணித்தார், ஜீவ உரிமைகளை அர்ப்பணித்தார். ஜீவனுக்கான உரிமை என்ன பண்ணார்னா கொடுத்தார். அப்படி கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மீது அவர் மிகவும் பக்தி வைராகியம் கொண்டவராக, கீழ்ப்படிதலுள்ள ஒரு மாம்சீக மனித ஜீவியாக பார்த்தீங்கன்னா அவர் பூரணமாக கீழ்ப்படிதலை காமிச்சார். ஜீவ உரிமைகளை ஞானஸ்தானத்தில் கொடுத்துட்டார், அர்ப்பணம் பண்ணிட்டார், அர்ப்பணிச்சிட்டார். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட காரியத்திலிருந்து அவர் மரிக்கும் வரைக்கும் எதை அர்ப்பணித்தேன்னு சொன்னாரோ அதில் அவர் மிக மிக உறுதியாக, நேர்மையாக, கீழ்ப்படிதல் உள்ளவராகவே இருந்தார். அதனால தான் அவருடைய ஜீவனுக்கான உரிமையானது ஸ்டில்
அவருக்கு சொந்தமாக அது இருந்துச்சு. ஒருவேளை அவர் ஒப்புக்கொண்ட வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கான அந்த ஜீவ உரிமைகள் அவரை விட்டு போயிருக்கும், கிடைச்சிருக்காது. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். என்னுடைய முழு ஜீவ உரிமைகளை நான் சரண்டர் பண்றேன்னு சொல்லியிருந்தார். அப்படி சரண்டர் பண்ண காரியத்தில் மரிக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்தார். உண்மையாக இருந்ததுனால இந்த உரிமைகள் அவருடைய உரிமைகளாகவே மாறிவிட்டது. இப்படி அந்த உரிமையை, ஜீவ உரிமையை, லைஃப் ரைட்ஸை அவர் பெற்றுக்கொண்டதால் தான் உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதிக்குள்ளாக வந்தார். அதனால தான் அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படுகின்றார். இதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். பாருங்க, யோவான்ல 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நான் படிக்கிறேன் 18ஆம் வசனம். 17லேருந்து படிச்சிடறேன், கரெக்டாக புரியும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ உரிமைகள் அப்படின்னு அர்த்தம், லைஃப் ரைட்ஸ், இந்த உயிருக்கான உரிமை அவரது தான். இந்த உரிமையை ஞானஸ்தானத்தில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். சொன்னதிலிருந்து மரிக்க வரைக்கும் உண்மையாக வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால தான் ஜீவ உரிமைகளை தக்க வைத்து கொண்டார், தனதாக்கி கொண்டார். இப்படி ஆனதுனால தான் அவரால் உலகத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தகுதிக்குள்ளாக வந்தார். அதனால்தான் அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படுகின்றார்ன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் அதுபோல ஒப்புக்கொண்ட வாழ்க்கையில் மிக மிக கீழ்ப்படுதலோடு வாழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.